ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பட்ஜெட் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்குங்க. மார்ச் 1 டு மார்ச் 5 இந்த 5 நாளைக்கு இந்த ஆஃபர் ஈவெண்ட் இருக்குங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படி இருக்குது, ஒர்த்லையே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறது, வேண்டாம் எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் ரீஃபண்ட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கீங்க. செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000, 15,000, 20,000, 25,000 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் புது ஃபோன் வாங்கலான்னு இருக்கீங்கன்னா அது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெஸ்ட் மொபைல் என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆஃபர் ஈவெண்ட்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி பார்த்துலாங்க. ஹெச்எஸ்பிஎஸ்சி அந்த பேங்குக்குமே, ஹெச்டிஎஃப்சி பேங்குக்குமே, அப்புறம் ஒன் கார்டு இதுக்கெலாம் நம்மளுக்கு 10% வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இது மட்டும்தான் இதோட பெனிஃபிட்ஸ். சரிங்களா? அடுத்தது இதில் என்னென்ன ஆஃபர் ஈவெண்ட்டுன்னு சொல்லி பார்த்துலாங்க. இதில் ஃபர்னிச்சர்ஸுக்கு, மொபைல் ஃபோன், டிவி அண்ட் அப்ளையன்சஸ், இது மாதிரி மொபைலுக்கு அப்புறம் பெஸ்ட் டீல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 5 வாங்கினா நம்மளுக்கு ஒரு 7% டிஸ்கவுண்ட், அதே 3 வாங்கினா 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் கொடுத்துருக்காங்க. அதாவது டாப் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டாப் டீல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நீங்கள் 3 வாங்கினா எக்ஸ்ட்ரா ஒரு 5% ஆஃபர் அப்படின்னு இருக்கிறாங்க. இதே 5 வாங்கினா ஒரு 7% ஆஃபர்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, இது மாதிரி கொஞ்சம் மேக்கப் ஐட்டம் இது மாதிரிலாம் இருக்குது. இப்படி தான் வாங்கணும். ஒரு 5 வாங்கணும் அப்படின்னா வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 7% வந்து நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு ஆஃபர் கிடைக்குங்க. இது வந்து டாப் டீல். அடுத்து ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்னிச்சர் அப்படின்னு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம் மேட்ரிக்ஸு இது மாதிரி சோஃபாஸ், அப்புறம் இது மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து ஆஃபர் ஈவெண்ட்டில் கொடுத்துருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது மேட்ரிக்ஸில் 3000 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸும் இருக்குது. நீங்கள் எதாவது எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கலாங்க. இதில் ஆஃபர் ஈவெண்ட் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எந்த பொருள் எடுக்கணும்னாலும் அதோட ரிவ்யூ பார்த்து வாங்குங்க. சரிங்களா? அடுத்தது ட்ரெஸ் ஐட்டம், அதாவது நீங்கள் ஃபேஷன் ஐட்டம் எதாவது வாங்கணுன்னாலும் அதுக்கு ஆஃபர் விட்டுக்கிறாங்க. அடுத்து மொபைல் ஃபோன் கேட்டகரியில் மொபைல் ஃபோன்ஸ்க்கு ஆஃபர் விட்டுக்கிற அப்படின்ட்டுக்கிறாங்க. ஒரு சில மொபைலுக்கு மட்டும் ஆஃபர் விட்டுக்கிறாங்க. எல்லா மொபைலுக்கும் ஆஃபர் விட்ட கிடையாதுங்க. மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் இவெண்ட் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஐஃபோன் 14 எப்பவும் போலவே ப்ரைஸில் இருக்குது. வேணால் நீங்கள் வந்து கம்மியாக டவுன் பேமெண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 19,000 கட்டிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயில் வந்து கட்டுறாப்புல, அது மட்டும் பெஸ்ட்டுங்க ஐஃபோனுக்கு வாங்கணுன்னா. மற்றபடி எல்லாமே ஒரு நார்மல் ப்ரைஸில் தான் இருக்குது. ஐஃபோன் மட்டும் நீங்கள் ஒரு 20,000 கட்டினா போதுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேமெண்ட்டு. அடுத்து வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் நீங்கள் வந்து மாதம் கட்டுறாப்புல இஎம்ஐயில். இது வந்து ஐஃபோன் 14க்கு மட்டும் இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு சில மொபைலுக்கு மட்டும் ஆஃபர், மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆஃபர் தான். நீங்கள் மொபைல் ஃபோன் எடுக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, வேறு ஏதாவது ஆஃபர் வந்துட்டு அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மொபைல் ஃபோன் எடுக்கணுன்னாவே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கீங்க. அதாவது பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000, 15,000க்குள்ளே, 20,000க்குள்ளே, 25,000க்குள்ளே இருக்கிற மொபைலில் என்னன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. உங்களுக்கு எதாவது ஃபோன் எடுக்கணும்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருங்க பெஸ்ட் மொபைல் என்னென்னு சொல்லி. சரிங்களா? எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். நிறைய மொபைல் லான்ச் ஆயிருக்கு. நம்ம இப்போ சமீபத்துலேயும் கூட வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் மொபைல் என்னன்னு சொல்லி. சரிங்களா? பெஸ்ட்டு இப்போ வந்து மொபைல் ஃபோனுக்கான ஆஃபர் வந்து கரெக்டாக இன்னும் வரலைங்க. வெயிட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது வருங்க. அடுத்தது இந்த வெயிலுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஏர் கூலர், ஏசி இல்லை ஃப்ரிட்ஜ் எதாவது எடுக்கணும்னாலுமே எடுக்கலாங்க. அதுக்கு ஆஃபர் இருக்குது. வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, கிச்சன்ஸ் இது மாதிரி ஹோம் அண்ட் அப்ளையன்ஸ் இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃபர் வந்துருக்குது. வாஷிங் மிஷினுக்கு ஆஃபர் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா அதோட நல்லது என்ன கெட்டதுன்னு தெரிஞ்சுட்டா மட்டும்தான் அந்த பொருளை பார்த்து எடுக்க முடியுங்க. அதனால் ஒரு எந்த பொருள் எடுக்கணும்னாலும் அந்த பொருளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அந்த பொருளில் கஸ்டமர் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க, அதுக்கான ரிவ்யூஸ் சொல்லியிருப்பாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டிங்கை பார்த்து வாங்குங்க. நீங்கள் ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாமையே நீங்கள் அந்த பொருள் வாங்கிட்டீங்கன்னா அது மோசமாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால் ரிவ்யூ ரேட்டிங் பாருங்கள். அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஒரு பொருள் மேலே கிளிக் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் அதில் ரிவ்யூ ரேட்டிங் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நெகட்டிவாக வரும்போது நீங்கள் வாங்கவே தேவையில்லைங்க. அந்த பொருளை நீங்கள் வேறு ஏதாவது மாறிடலாம். அப்புறம் நம்ம சேனல் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் எப்படி ஆர்டர் பண்ணுறது, வேண்டாம் எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் ரீஃபண்ட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுப்பி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்டர்நெட் சர்வீஸில் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.